வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனுக்கு ஸ்டோன் கிளாக் மின்னணு போர் தொழில்நுட்ப உரிமைகளை மாற்றியளித்த இங்கிலாந்து. இத்தாலியில் கடற்கரையில் மிதந்த ஷாப்பிங் பைகளில் 6.7 லட்சம் யூரோக்கள் கண்டெடுப்பு. பரபரப்பான பின்னணி. மூன்றாம் உலகப் போர் எச்சரிக்கை. மேற்கு நாடுகளுக்கு ரஷ்யாவின் கடும் எச்சரிக்கை. புதிய சட்ட மாற்றத்தால் பணத்தை எடுக்க தொடங்கிய பிரிட்டன் மக்கள். புட்டினுக்கு பேரிடி. இந்த ஆண்டில் மிக மோசமான வீரர்களின் உயிரிழப்பை சந்திக்கும் ரஷ்யா. வெப்பமான பேருந்துகளை இயக்க மறுக்கும் ஊழியர்களுக்கு தண்டனை இல்லை. லண்டன் மேயர் சாடிக் கானை விமர்சித்த பேருந்து ஓட்டுநர். பிரித்தானியாவில் காதலியை அடித்து கொன்றுவிட்டு தப்பியோடிய நபர் விசா குறைபாட்டை பயன்படுத்திய விவகாரம். இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவின் தொடர் தாக்குதல்களை சமாளிக்க உக்ரைனுக்கு உதவும் வகையில் இங்கிலாந்து தனது மேம்பட்ட ஸ்டோன் கிளாக் மின்னணு போர் தொழில்நுட்ப உரிமைகளை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது. இந்த புதிய தொழில்நுட்பம் உக்ரைன் ராணுவத்துக்கு எதிரிகளின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் கண்காணிப்புகளை தடுத்து முறியடிக்க பெரிதும் உதவும். மின்னணு போர் திறன்களை மேலும் வலுப்படுத்துவதன் மூலம் களத்தில் ரஷ்யாவின் நவீன ஆயுதங்களை சமாளிக்க உக்ரைனுக்கு புதிய பலம் கிடைத்துள்ளது. இங்கிலாந்தின் இந்த முக்கிய முடிவு உக்ரைனுக்கான தனது ராணுவ மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை அந்நாடு தொடர்ந்து தீவிரமாக வழங்கி வருவதை காட்டுகிறது. இந்த தொழில்நுட்ப பரிமாற்றம் மூலம் உக்ரைன் சொந்த பாதுகாப்பு கருவிகளை உற்பத்தி செய்யவும் ஆற்றலை மேம்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளின் இந்த அதிரடி உதவிகள் போர்முனையில் உக்ரைனின் தற்காப்பு திறன்களை மேலும் பல மடங்கு உயர்த்தியுள்ளன. இத்தாலியில் கடற்கரையில் மிதந்த ஷாப்பிங் பைகளில் 6.7 லட்சம் யூரோக்கள் கண்டெடுப்பு. இத்தாலியின் சிசிலி கடற்கரை பகுதியில் கடற்கரைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஷாப்பிங் பைகளில் கட்டுக்கட்டாக பணத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மால்டாவில் இருந்து வந்த ஒரு வேகப்படகு இயந்திர கோளாறால் நின்ற நிலையில் கடற்கரைக்கு அருகில் அது சந்தேகத்துக்கிடமான முறையில் மிதந்துள்ளது. கடற்கரை பாதுகாப்பு படையினர் நெருங்குவதை கண்ட படகில் இருந்தவர்கள் சுமார் 6,70,000 யூரோக்கள் இருந்த பணப்பைகளை கடலில் தூக்கி வீசினர். சில பைகள் நீரில் மூழ்கினாலும் சில பைகள் அலைகளில் அடித்து வரப்பட்டு கடற்கரை மணலில் மிதந்து வந்தன. இதை கண்ட மக்களும் பயணிகளும் பணத்தை கைப்பற்ற முற்பட்டனர். தகவல் அறிந்து உடனடியாக விரைந்த காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் மிதந்த பணப்பைகளை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். படகில் பயணம் செய்தவர்கள் யார், இந்த பணத்தின் பின்னணி என்ன என்பது குறித்து சிசிலி காவல்துறை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மூன்றாம் உலகப் போர் எச்சரிக்கை. மேற்கு நாடுகளுக்கு ரஷ்யாவின் கடும் எச்சரிக்கை. உக்ரைன் போர் விவகாரத்தில் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது உலகளவில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய ஆதரவாளர் மற்றும் மூத்த அதிகாரி ஒருவர் மேற்கு நாடுகளுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். மூன்றாம் உலகப் போர் ஏற்பட்டால் அது ஐரோப்பிய நாடுகளுடன் மட்டும் நின்று விடாது எனவும் அதன் தாக்கம் உலகம் முழுவதும் பரவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு நாடுகளின் தற்போதைய நகர்வுகள் பெரும் விபரீதத்தை உருவாக்கும் எனவும் நெருப்புடன் விளையாடுவதைப் போல இது ஆபத்தானது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் நவீன ஆயுதங்களை வழங்குவதும் அவர்களின் எல்லைக்குள் சென்று தாக்க அனுமதிப்பதும் நிலைமையை மேலும் சிக்கலாக்குகிறது. இந்த மோதல் தீவிரமடைந்தால் மேற்கு நாடுகள் எங்கும் தீப்பற்றி எரியும் அபாயம் உள்ளது எனவும் உலக நாடுகள் இதன் தீவிரத்தை உணர வேண்டும் என்றும் ரஷ்ய தரப்பு எச்சரித்துள்ளது. புதிய சட்ட மாற்றத்தால் பணத்தை எடுக்க தொடங்கிய பிரிட்டன் மக்கள். பிரிட்டனில் வர இருக்கும் புதிய சட்ட மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் விழிப்புணர்வும் அதே நேரத்தில் கலக்கமும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பலரும் வங்கிகளிலிருந்து தங்களது பணத்தை உடனடியாக தாங்களே திரும்ப பெறும் நடவடிக்கைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். புதிய நிதி கொள்கைகள் மற்றும் வர இருக்கும் ஒழுங்குமுறை மாற்றங்கள் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் இந்த அவசரம் உருவாகியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. வங்கி பரிவர்த்தனைகள் மற்றும் சேமிப்பு கணக்குகள் மீது புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என்ற அச்சமே இந்த திடீர் பண தேவைக்கு முக்கிய காரணமாகும். வழக்கத்தை விட அதிக அளவில் பொதுமக்கள் ஏடிஎம்கள் மற்றும் வங்கி கிளைகளை நோக்கி படையெடுத்து வருவதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. தங்கள் பணத்தின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால பொருளாதார நிலை குறித்து மக்கள் மத்தியில் நிலவும் இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. புட்டினுக்கு பேரிடி. இந்த ஆண்டில் மிக மோசமான வீரர்களின் உயிரிழப்பை சந்திக்கும் ரஷ்யா.
உக்ரைன் போரில் ரஷ்யா தரப்பில் தொடர்ந்து கடுமையான இழப்புகள் ஏற்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக இந்த நடப்பாண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்ய ராணுவ வீரர்கள் மிகப்பெரிய அளவில் உயிரிழந்துள்ளனர். இந்த உச்சக்கட்ட உயிரிழப்பு விகிதம் விளாடிமிர் புட்டினின் போர் மூலோபாயத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கூறுகின்றனர். உக்ரைனின் உறுதியான எதிர்த்தாக்குதல் மற்றும் நவீன ஆயுதங்களின் பயன்பாடு காரணமாக ரஷ்ய படைகள் இந்த சரிவை சந்தித்துள்ளன. முன்னணி களங்களில் ரஷ்யா சந்தித்து வரும் இந்த மனிதவள இழப்பு அந்நாட்டு அரசுக்கு உள்நாட்டிலும் அழுத்தத்தை அதிகரித்து வருகிறது. தொடரும் இந்த கடும் இழப்புகள் போரின் போக்கிலும் ரஷ்யாவின் எதிர்கால இராணுவ திட்டமிடலிலும் மிக முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். வெப்பமான பேருந்துகளை இயக்க மறுக்கும் ஊழியர்களுக்கு தண்டனை இல்லை. லண்டன் மேயர் சாதிக் கானை விமர்சித்த பேருந்து ஓட்டுநர். லண்டன் மேயர் சாதிக் கான் மீது பேருந்து ஓட்டுநர் ஒருவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அதிக வெப்பமான பேருந்துகளை இயக்க மறுக்கும் ஊழியர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறப்படும் குற்றச்சாட்டே இதற்கு காரணமாகும். கோடை காலத்தில் லண்டன் பேருந்துகளுக்குள் அதிகப்படியான வெப்பம் நிலவுகிறது. வெப்பமான சூழலில் பணிபுரிவது ஓட்டுநர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறது. வெப்பம் நிறைந்த பேருந்துகளை இயக்க மறுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்கு எந்தவித தண்டனையும் வழங்கப்படாது என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கூற்றை கடுமையாக எதிர்த்துள்ள பேருந்து ஓட்டுநர் இதுகுறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளார். நடைமுறையில் நிலவும் பிரச்சினைகளை மேயர் சரிவர கவனிப்பதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். பேருந்துகளில் முறையான ஏசி வசதிகள் இல்லாததே இந்த சிக்கலுக்கு மூல காரணமாக கூறப்படுகிறது. இதனால் ஓட்டுநர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதாகவும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் லண்டன் போக்குவரத்து துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர்களின் பாதுகாப்பு வசதிகள் குறித்து புதிய விவாதங்கள் எழுந்துள்ளன. பிரித்தானியாவில் காதலியை அடித்துக் கொன்றுவிட்டு தப்பியோடிய நபர் விசா குறைபாட்டை பயன்படுத்திய விவகாரம். பிரித்தானியாவில் தன் காதலியை தாக்கி அடித்துக் கொன்ற பிறகு தலைமறைவான புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் விசா விதிகளில் உள்ள ஓட்டியை பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இக்கொடூர சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொலையாளி எவ்வாறு நாட்டிற்குள் நுழைந்தார் என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. சட்ட விதிகளில் உள்ள இடைவெளியை பயன்படுத்தி அந்த நபர் தப்பியோட முயன்றது பிரித்தானிய மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டிப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள், விசா குறைபாடுகள் குறித்து பலத்த விவாதங்கள் உருவாகியுள்ளன. பாதுகாப்பு மற்றும் விசா முறைகளில் உள்ள ஓட்டைகளை உடனடியாக அடைக்க வேண்டும் என்று பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த துயர சம்பவம் குற்றவாளிகள் தப்புவதற்கான சட்ட பிழைகள் குறித்து இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு புதிய அழுத்தத்தை கொடுத்துள்ளது.